ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண ஈஸி ட்ரிக் இருக்குது. ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆல்ரெடி பார்ட் 1ல் ப்ளவுஸ் கட்டிங் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தோம். அதில் பேக் நெக் டிசைனுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். 2 கர்வ் லைன் பேக் சைடு வைக்கிறதுக்காக. இதை நம்ம கேன்வாஸ் இல்லாமல் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கர்வ் லைன் லைனிங் கிளாத்லே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸோட கிளாத்தில் கான்ட்ராஸ்ட் கலரை நம்ம கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்து வச்சுருக்கோம். அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பி அமுக்கு தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஸ்கர்லப் டிசைனும் ரெடி பண்ணலாம். நீங்கள் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி லைனிங் வச்சு நீங்கள் நார்மலாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இருக்கும். பட் ஸ்கேலப் டிசைன் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கேன்வாஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக நம்ம லைனிங் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி விட்டு திருப்பி அதுக்கப்புறமா தையல் போடுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது கான்ட்ராஸ்ட் கலரில் கிளாத் 2.5 இன்ச் அகலமும் 2.5 இன்ச் உயரமும் இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதை முக்கோண ஷேப்பில் மடித்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பீஸ் எத்தனையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்கோட அளவை பொறுத்து இந்த டிசைன் கவுண்டிங் மாறும். பேக் நெக் டிசைன் எந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு திருப்பி, அதாவது நல்ல பக்கம் திருப்பி அமுக்கு தையல் போட்டு சுற்றியுமே தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளவுஸோட பேக் நெக்கில் நம்ம முக்கோண ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி சென்டரில் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிற கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா அதை ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பேக்கில் அந்த முக்கோண ஷேப்பில் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண கிளாத்துக்கு மேலே ஒரு பைப்பிங் கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் கான்ட்ராஸ்ட் கலராக கோல்டன் கலரோ இல்லை சில்வர் பேட்டர்ன்லேயோ வந்திருந்தா அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே கிராண்டாக இருக்கும். இந்த பேக் நெக் டிசைன் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.